குருவை அதிபதியாக கொண்ட ஒரு ராசி தான் இந்த தனுசு ராசி. காலச்சக்கரத்தில் 9வதாக வரக்கூடிய ராசி தாங்க இந்த தனுசு ராசி. மேலுமே இவங்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்குமே ராசிக்கு புதன், சுக்கிரன் மற்றும் சனியோட பார்வை இருக்குது. ஸோ இது அஷ்டம குருவோட காலம் அப்படிங்கிறத கண்டிப்பாக நீங்கள் மறந்துடாதீங்க. மன தடுமாற்றம், மனக்குழப்பம், இது மட்டும் இல்லாமல் இது வரைக்கும் இன்னும் ஏற்பட்டிருந்த வெற்றிகள் எல்லாமே தடைப்பட்டது போன்ற உணர்வானது உங்களுக்கு தெரியும். மேலுமே இந்த தேவையில்லாத பேச்சை நீங்கள் இந்த டைமில் குறைக்கணும். அது மட்டும் இல்லாமல் இந்த டைமில் பொறுத்த வரைக்குமே கணவன் மனைவிக்கிடையே சின்ன சின்ன பிரச்சனைகள் தோன்ற வாய்ப்பு இருக்குது. மேலுமே வீடு வாகன பராமரிப்பு செலவுகள் அதிகரிக்கும் ஒரு வாரமாக அமைஞ்சிருக்கு. பத்திரப்பதிவு தாமதமாகும். ஒரே நேரத்தில் முக்கியமான பல செயல்களை எல்லாமே செய்ய வேண்டிய ஒரு சூழலானது இருக்கும். எந்த டைமில் எல்லா வேலையும் உரிய வந்துடும், இப்போ எதில் கான்சன்ட்ரேட் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு குழப்பமும் உங்களுக்கு முடிவெடுக்க முடியாத ஒரு சூழல்லையும் ஒரு பல தடுமாற்றங்களை சந்திக்கக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு. மேலுமே இந்த தனுசு ராசி அன்பர்கள் இதிலிருந்து எப்படி வழி வருவாங்க, உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள்லாம் எப்படி இருக்குது, இந்த டைமில் நீங்கள் எந்தெந்த விஷயத்தில் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பற்றின ஒரு விரிவான தகவலை நம்ம இந்த வீடியோ மூலமாக பார்க்க போகிறோம். வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே நேரத்தில் இந்த குருவை அதிபதியாக கொண்ட இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த டைமில் உங்களுக்கு யாரால பிரச்சனைகள்லாம் வரும் அப்படிங்கிறத நம்ம விரிவாக பார்க்கலாம். வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை கடைசி வரைக்குமே ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மறக்காமல் மாஸ் மல்டிமீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பாருங்கள் பெல் பட்டன் இருக்கும், அதையுமே ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் தனுசு ராசியில் என்ன நட்சத்திரம் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதே மாதிரி நாங்கள் சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா தனுசு ராசி அன்பர்களுக்கு ஒரு பொதுவான ஒரு கருத்து தான். அதே மாதிரி உங்களுடைய நேரம், தேதி, தசாபுத்திகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் உங்களுடைய தனிப்பட்ட ஜனன ஜாதகத்தை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அப்படி நீங்கள் ஜாதகத்தை பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்களா, இந்த வீடியோவுக்கும் கீழே பாருங்கள் டிஸ்கிரிப்ஷனில் ஸ்ரீ வராகி அம்மன் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு கால் பண்ணி பேசுனீங்க அப்படின்னா உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்கள் ஈஸியான முறையில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி உங்களுடைய நண்பர்கள் வகையில், உறவினர்கள் வகையில் இதை ஷேர் பண்ணி விடுங்க. சரி, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த டைமில் பொறுத்த வரைக்குமே நம்மளுடைய தனுசு ராசி அன்பர்கள் பார்த்திங்களா ஒரு குழந்தைத்தனம் படைத்த ஒரு ராசிங்க. அதே மாதிரி இவங்களை பொறுத்த வரைக்குமே இவங்களுடைய மனதில் என்ன தோணுதோ அதை அப்படியே பேசிடுவாங்க. யார் என்ன நினைப்பாங்க அப்படிங்கிறத பற்றி இவங்க கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டாங்க. அதனால் இந்த டைமில் பொறுத்த வரைக்குமே உங்களுடைய முன் கோபத்தை கொஞ்சம் குறைச்சிட்டு பொறுமையாக செயல்படுறது ரொம்ப நல்லது. உடல் நலம் காக்க வேணும். அதே மாதிரி இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு பொறுத்த வரைக்குமே இந்த டைமில் பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு அவங்களுடைய உடலானது ரொம்ப ஆரோக்கியமாக நல்லாவே இருப்பாங்க. இருந்தால் கூட இருக்கிறவங்களால, அதாவது குடும்பத்தில் இருக்கிறவங்களால இவங்களுக்கு இந்த டைமில் பல சிக்கல்கள் வரும். அதே மாதிரி பண பற்றாக்குறையால் பிறரிடம் நீங்கள் பார்த்திங்களா இந்த டைம் கடன் வாங்கிய சூழலானது இருக்கும். வரவும் செலவும் அடுத்தடுத்து உங்களுக்கு வந்தால் கூட அதை எப்படி சமாளிக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி தேவையில்லாத வழக்குகளில் தலையிடாமல் இருப்பது ரொம்ப நல்லது. அதே மாதிரி தேவையில்லாத அலைச்சல் உங்களுக்கு மிகுந்த பயணங்களை தவிர்க்கிறது நல்லது. தினமுமே நீங்கள் நவகிரகங்களில் குரு பகவானை நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது உங்களுடைய ராசிப்படி ரொம்பவே நல்லதாக இருக்கும். மேலுமே நீங்கள் நினைத்தது எல்லாமே நடக்க தொடர்ந்து இறை வழிபாடு இன்னும் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். தொடர்ந்து குலதெய்வத்தை மறந்துடாதீங்க. குலதெய்வ வழிபாடு உங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய துன்பங்கள், எவ்வளோ கஷ்டங்கள், எவ்வளோ இடர்பாடுகள் வந்தால் கூட அது உங்களுக்கு பக்கபலமாக நின்று உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் வகையில் தான் அமைஞ்சிருக்கு. மேலுமே இந்த டைமில் பொறுத்த வரைக்குமே தொடர்ந்து இறை வழிபாடு தான் உங்களுக்கு ரொம்ப நல்லது. இந்த வாரம் மன நிம்மதியும் மனக்குழப்பமும் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். தெளிவான சிந்தனையோடு எதுலேயுமே ஈடுபட முடியாத ஒரு சூழலானது இருக்கும். முயற்சியில் சாதகமான பலன்கள் கிடைக்கும். அதே நேரத்தில் புதிய நபர்களோட அறிமுகம் கிடைக்கும். உற்சாகமாக இருப்பீங்க. தொழில் மற்றும் வியாபாரத்தில் இருந்து வந்த தடைகள் நீங்கும். போட்டிகள் குறையும். பழைய பாக்கிகளை வசூலிப்பதில் வேகம் நீங்கள் இந்த டைமில் காட்டக்கூடிய ஒரு காலகட்டமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அதே நேரத்தில் உங்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்குமே நான் ரொம்ப ஒவ்வொரு விஷயத்தையுமே யோசித்து செய்ய வேண்டிய ஒரு வாரமாக அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி இந்த ஜூன் 2, 2026 அன்று தனுசு ராசி அன்பர்களுக்கு நடக்க இருக்கக்கூடிய இந்த குரு பயிற்சி மற்றும் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு மே 31ஆம் தேதி முதல் ஜூன் 6ஆம் தேதி வரையிலான இந்த பலன்களின் அடிப்படையில் நீங்கள் ரொம்பவே கவனமாக இருக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்னா,
தனுசு ராசி அன்பர்களுக்கு பொறுத்த வரைக்குமே குரு பகவான் அஷ்டமஸ்தானத்திற்கு 8ஆம் இடம் அதாவது கடகம் மாறுவதனால இந்த வாரம் உங்களுக்கு கலவையான பலன்கள் எல்லாமே இருக்கும். எதுலேயுமே கொஞ்சம் நிதானம் தேவை. 8ல் குரு இருக்கிறதுனால எந்த ஒரு செயலையுமே அவசரப்படாமல் நிதானத்தோட ரொம்ப கோபப்படாமல் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது. முக்கிய முடிவுகளை எடுக்கும் முன்னாடி ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்யுங்க, ரொம்ப நல்லது. பணப்பற்றாக்குறை ஏற்பட்டு அடுத்தவங்ககிட்ட கொஞ்சம் நீங்கள் கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் வரலாம். அதே மாதிரி பேச்சு மற்றும் வாக்குவாதம் தேவையில்லாத பேச்சுகளை குறைச்சிட்டிங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. கணவன் மனைவிக்கிடையே சின்ன சின்ன பிரச்சனைகள் வாக்குவாதங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒருவருக்கொருவர் புரிந்து கொண்டு நடந்தீங்க அப்படின்னா இந்த பிரச்சனைகள்லாம் இருக்காது. உடல் நலனில் சின்ன சின்ன தொந்தரவுகள் ஏற்படலாம். ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் தேவை. தேவையில்லாத அலைச்சல் மிகுந்த பலன்களை நீங்கள் தவிர்ப்பது ரொம்ப நல்லது. அதே மாதிரி நம்பிக்கையானவங்க அப்படின்னா கூட யாருக்காகவும் இந்த டைமில் ஜாமீன் கையெழுத்து போடுறது கொஞ்சம் நல்லது. நீங்கள் கொஞ்சம் யோசித்து செய்யுங்க. மேலுமே இந்த டைமில் பொறுத்த வரைக்குமே ராசிநாதன் குரு 8ல் மறைந்தாலும் அவர் உச்சம் பெறுவதனாலும் கடகத்தில் பெரிய கெடுபலன்கள் இருக்காது. மாறா சில அதிரடி மாற்றங்கள் உங்களோட வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிக்கும். திடீர் அதிர்ஷ்டம், திடீர்னு திருப்பம் இதெல்லாம் ஏற்படும். 8ஆம் இடம் குரு, அதாவது திடீர்னு பணவரவு, அசையா சொத்து சேர்க்கிறது, வாழ்க்கை பாதையில் நல்ல திருப்புமுனை இது எல்லாமே கொடுக்கக்கூடிய அற்புதமான அமைப்புமே இருக்குது. மேலுமே தொழில் மற்றும் வியாபாரத்தில் புதிய முயற்சிகளுக்கான ஆற்றல் அதிகரிக்கும். பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்குமே தனஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால குரு பார்த்தாலே கோடு புண்ணியம் அப்படின்னு சொல்லுவாங்க. தேவைகளுக்கான பண வசதி கிடைக்கும். உடல் நலம் மற்றும் மன வலிமை எப்படி இருக்குது அப்படின்னா உடல் நலத்தில் உங்களுக்கு இந்த டைமில் பொறுத்த வரைக்குமே 2026-27 நல்ல ஒரு முன்னேற்றம் காணப்படும். குறுகிய காலத்தில் எதையுமே ஜெயிக்கக்கூடிய ஒரு மன வலிமை உங்களுக்கு கூடும். பல நாட்களாக இருந்த கவலைகள் அனைத்துமே நீங்கி உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் ஏற்படும். நல்ல வாய்ப்புகள், புதிய வாய்ப்புகள் எல்லாமே உங்களை தேடி வரும். அதெல்லாம் நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்தும் போது உங்களோட வாழ்க்கை இந்த 2026-27 ரொம்ப பிரம்மாண்டமாக மாறப்போகுது இந்த குரு பயிற்சினால். தினமுமே நவகிரகங்களை வழிபாடு செய்வது ரொம்பவே உங்களுடைய ராசிப்படி ரொம்ப நல்லது. மேலுமே நினைத்தது எல்லாமே நடைபெற நீங்கள் தொடர்ந்து இறை வழிபாடு தான் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் வகையில் அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி குரு பகவானோட பார்வை உங்களுக்கு குரு பகவான் 2ஆம் இடத்தை பார்க்குறதுனால கம்பீரமாக பேசுவீங்க. வெளிவட்டாரத்தில் உங்களோட செல்வாக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும். உங்களுக்காக ஆதரவாக இருப்பாங்க. நீங்கள் எதிர்பார்த்தபடி பணவரவு இருக்கும். அத்தியாவசிய பொருட்களை எல்லாமே வாங்கி மகிழ்வீங்க. மேலுமே குரு பகவான் 4ஆம் இடத்தை பார்க்கறதுனால தாயாருக்கு இருந்து வந்த மருந்து மாத்திரை செலவுகள் இனி படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். அவர் வழிய சொத்து கைக்கு வரும். சில பேர் பழைய சொத்தெல்லாம் விற்றுட்டு நீங்கள் புதிதாக ஏதாவது சொத்து வாங்கி மகிழ்வீங்க. அதே மாதிரி குரு பகவான் 12ஆம் இடத்தை பார்க்கறதுனால மறைமுக பணவரவு உங்களுக்கு இருக்கும். அரசு காரியங்களில் எப்போவுமே அலட்சியமாக இருக்காதீங்க. திடீர் பயணங்கள் கூடி வரும். அதன் மூலம் உங்களுக்கு நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கும் வகையில் தான் அமைஞ்சிருக்கு. அனாவசிய செலவுகளை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. ஆடம்பர செலவுகளையுமே கொஞ்சம் குறைக்கிறது ரொம்ப நல்லது. குரு பகவானின் நட்சத்திர சஞ்சாரம் உங்களோட ராசிநாதனான குரு பகவான் தன்னோட நட்சத்திரத்தில் 2/6/2026 முதல் 18/6/2026 வரைக்குமே பயணம் செய்வதனால உங்களோட தனித்திறமை வெளிப்படும். புதிய கோணத்தில் பிரச்சனைகளை கையாண்டு தீர்வு காண்பீங்க. மேலுமே பிரபலங்கள் எல்லாமே உங்களுக்கு அறிமுகமாவாங்க. அதே நேரத்தில் இந்த டைமில் பொறுத்த வரைக்குமே சொந்த ஊரில் உங்களுக்கு மதிப்பு அதிகரிக்கும். அலுவலக ரீதியாக வெளியூர் பயணம் மேற்கொள்வீங்க. வியாபாரத்தை பெரிய அளவில் விரிவுபடுத்தலாமா அப்படின்னு பல நாளாக யோசிச்சுருப்பீங்க. அது எல்லாமே இந்த டைமில் செய்யலாம். அரசியலில் ஈடுபடுறவங்களுக்கு ஒரு யோக காலமாக அமையும். புதிய தொழிலதிபர்கள் வெற்றி பெறுவாங்க. மேலுமே பாதக ஜீவனாதிபதியான புதனோட நட்சத்திரத்தில் 19/8/26 முதல் 31/10/2026 வரைக்குமே உங்களுக்கு குரு பகவான் பயணம் செய்வதனால வீண் செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். கணவன் மனைவிக்குள்ளே விட்டு கொடுத்து போவது ரொம்ப நல்லது. பணம் கொடுத்து ஏமாறாதீங்க. உத்தியோகத்தில் வேலை சுமை அதிகரிக்கும் வகையில் தான் அமைஞ்சிருக்கு. மேலுமே கேதுவின் நட்சத்திரத்தில் இந்த டைமில் பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு குரு பகவான் செல்வதனால தடைபட்டு கொண்டிருந்த வேலைகள் எல்லாமே நடக்க ஆரம்பிக்கும். வரவுக்கு மிஞ்சிய செலவுகள் உங்களுக்கு அதிகரிக்கும் வகையில் தான் அமைஞ்சிருக்கு. ஆன்மீகத்தில் இந்த டைமில் மனம் ஒரு ஈடுபாடு இருக்கும். கர்ப்பிணி பெண்கள் அதிக பாரம் சுமக்க வேண்டாம். வீட்டில் முதியவருக்கு மரியாதை கொடுக்கறது ரொம்ப நல்லது. அதே நேரத்தில் சாலையை கடக்கும் போதும் சரி, ரொம்ப வண்டி வாகனத்தில் போகும்போது ரொம்ப கவனமாக இருங்க. பார்வை குறைபாடு உள்ளவங்களுக்கு உதவி செய்வது ரொம்ப நல்லதாக இருக்குது. வியாபாரத்தில் திடீர் லாபத்தால் இந்த டைமில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். நவீன விளம்பர யுக்திகளை கையாண்டு வாடிக்கையாளர்களை அதிகப்படுத்துவீங்க. இதெல்லாம் உங்களுக்கு குரு பயிற்சி நல்ல ஒரு பலன்களை கொடுக்க போகுது. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்குமே உங்களோட திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கும். பதவி உயர்வு, சம்பள உயர்வு எல்லாமே கிடைக்கக்கூடிய சூழல்கள் இருக்குது.
மேலதிகாரிகளோட சொந்த விஷயங்களில் தலையிடும் அளவுக்கு நெருக்கமாவீங்க. அதே சமயம் சக ஊழியரிடம் அதிக உரிமை எடுத்துக்கொள்ள வேண்டாம். புதிய வேலை வாய்ப்புகள் வந்தால் கூட அதை யோசித்து முடிவெடுங்க. கணினி துறையினருக்கு சலுகைகள் கிடைக்கும். கண் பார்வை கோளாறு, முதுகுத்தண்டில் வலி வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. ஸோ ரொம்ப உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. இந்த குறுப்பெயர்ச்சி சிந்தித்து செயல்பட்டு சாதிக்கும் கூடிய ஒரு காலமாக உங்களுக்கு அமைய போகுது. மேலுமே மயிலாடுதுறை பூம்புகார் சாலையில் 12 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய பொன்சை திருநனிப்பள்ளி நற்றுணைப்பர் கோவில் தட்சிணாமூர்த்தியை வணங்குறது ரொம்பவே நல்லது. அதே மாதிரி ஆசிரமத்தில் வாழக்கூடிய குழந்தைகளுக்கு ஏதாவது ஒரு வகையில் நீங்கள் உதவிகள் செய்யுங்க. எதிலுமே உங்களுக்கு நன்மையாக கிடைக்க இது ஒரு அற்புதமான பலன்களாக உங்களுக்கு அமையும். என்ன தனுசு ராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த வாரம் எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை நீங்கள் சந்திக்க போகிறீங்க, அதே மட்டும் இல்லாமல் இந்த குறுப்பெயர்ச்சி உங்களுக்கு எப்படிப்பட்ட மாற்றத்தெல்லாம் கொடுக்க போகுது அப்படிங்கிறத பார்த்தோம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்குமே நீங்கள் ரொம்பவும் எச்சரிக்கையாகவும் ரொம்பவும் கவனமாகவும் செயல்பட வேண்டிய ஒரு மாதமாக அமைச்சிருக்கு. அதே நேரத்தில் இந்த டைமில் பொறுத்த வரைக்குமே ஒரு விஷயத்தை எதை செஞ்சாலுமே யோசித்து செய்யுங்க. அதே நேரத்தில் எதை பேசினாலுமே கொஞ்சம் நல்லாவே யோசிச்சுட்டு பேசுங்க. அதே மாதிரி இந்த டைமில் பொறுத்த வரைக்குமே இறை வழிபாடு, குலதெய்வ வழிபாடு உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு திருப்பு முனையை கொடுக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மறக்காமல் மாஸ் மல்டிமீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பாருங்கள் பெல் பட்டன் இருக்கும், அதையுமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற புது நியூ வீடியோஸ்லாம் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அதே மாதிரி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அல்லது உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்களா, இந்த வீடியோக்கும் கீழே பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் ஸ்ரீ வராகி அம்மன் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த ஜோதிடரோட நம்பருக்கு கால் பண்ணி பேசுனீங்க அப்படின்னா உங்களுடைய பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வாகவும் நல்ல ஒரு பரிகாரமாக அமையும். உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஆல்வேஸ் தேங்க்யூ.